பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்தில் வந்து கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் தொடர் உபன்யாசம். கடந்த 2.5 மாதங்களாக ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் ஓரொரு அத்தியாயம் நமக்கு கற்பிச்சு கொடுக்குற பாடம் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல இன்றைய அத்தியாயம் 5வது அத்தியாயம். இதுக்கு முன்பாக நம்ம பார்த்தது 4வது அத்தியாயம். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம், சனாதன கோஸ்வாமியின் பணிவு, மகாபிரபு அவர் மேல வைத்திருந்த அன்பு, ஹரிதாஸ் தாக்கூருக்கும் மகாபிரபு நடந்த அன்பு பரிமாற்றம், இது வந்து எண்ணற்ற அற்புதமான பாடங்கள் நம்ம நேற்றைய சத்சங்கத்துல தெரிஞ்சிட்டோம். இன்றைக்கு ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் அந்திலீலை அத்தியாயம் 5. பிரத்யும்ன மிஸ்ரர் அப்படிங்கிற ஒரு பண்டிதர், ஒரு பிராமணர், அவரு ராமானந்தராயர்கிட்ட உபதேசம் பெறார். இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயம் நமக்கு என்ன கற்பிச்சு கொடுக்குது, இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? 2 முக்கியமான நிலை. ஒன்று பிரத்யும்ன மிஸ்ரர் ராமானந்தராயரிடம் உபதேசம் பெறுவது, இனி ஒன்று வங்காள வைஷ்ணவர். அவரு மகாபிரபுட்ட வந்து கிருஷ்ண கதை சொல்றதுக்காக வந்தாரு. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது 2 பக்தர்கள். பிரத்யும்ன மிஸ்ருடைய வாழ்க்கை மூலமாகவும் வங்காளத்து வைணவர் மூலமா, அந்த 2 பக்தர்கள் மூலமாகவும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வங்காளத்து வங்காள பிராமணர் மூலமாகவும் பிரத்யும்னர் மிஸ்ரர் மூலமாகவும் சைத்தன்ய மகாபிரபு இந்த அத்தியாயத்தில் நமக்கு என்ன பாடம் கற்பிச்சு கொடுக்கிறாரு அப்படிங்கிறத இன்றைய சத்சங்கத்தோடைய முக்கியமான விஷயம். அப்ப இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க கிருஷ்ண கதா, கிருஷ்ணருடைய கதை. அது யாருக்கு கேட்கணும், எப்படி கேட்கணும், கிருஷ்ண கதை கேட்பவர்களுக்கும் பேசவர்களுக்கும் தகுதி என்ன, கிருஷ்ண கதா யாருக்கு கேட்கணும், எந்த மாதிரி கேட்கணும், பேசுவதற்கான தகுதி என்ன, கேட்பதற்கான தகுதி என்ன. அப்ப இந்த சத்சங்கமானது ஹியரிங், ஸ்ரவணம் எவ்வளவு முக்கியமானது, அந்த ஸ்ரவணத்தை நம்ம எப்படி சரியா பண்றது. பக்தி யோகத்துல 9 விதமான வழிமுறைகள், 9 விதமான யோக முறை. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணம்னா முதலாவது, பக்தி யோகத்துல முதலாவது முக்கியமானது பகவானை பற்றி கேட்பது. ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானை பற்றி கேட்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஹிருதயத்தில் உள்ள முடிச்சுகள்லாம் விலகும். காமம், கோபம், பேராசை, அகங்காரம், கர்வம், பொறாமை, இது போல தேவையில்லாத முடிச்சுக்கள், தேவையில்லாத அனர்த்தங்கள், அழுக்குகள் நம்ம ஹிருதயத்துல படிச்சிருக்கு. அப்ப தொடர்ந்து பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதாலும் பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்களை கேட்பதாலும் நம்ம ஹிருதயம் தூய்மை. இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தெய்வீகமான மகிமைகளை பற்றி கேட்கிறோமோ, பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், இதெல்லாம் தொடர்ந்து கேட்கிற மாத்திரத்துல நம்ம ஹிருதயம் தூய்மை. அப்ப சைத்தன்ய மகாபிரபு ஒரு பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகமும் மேற்கோள் காண்கிறார். தர்மஸ்வனுஷ்டிதா பும்சா விஸ்வக்ஷேன கதாஸ்வயா நோத்பாதயத் யதிரதிம் ஸ்ரமயைவகி கேவலம். இப்போ ஒருத்தர் வந்து அவங்க ஊருக்குள்ளான தர்மத்தை சரிவர பின்பற்றுறாங்க. சிலர் பிராமண தர்மத்தை அனுஷ்டிக்கிறாங்க, சிலர் வியாபாரிகளா இருக்காங்க, சிலர் வந்து நிர்வாகிகளா இருக்காங்க, சிலர் பிரம்மச்சாரியா இருக்காங்க, சிலர் இல்லற வாழ்க்கையில கிரகஸ்தர்களா இருக்காங்க, சிலர் சன்னியாசிமார்களா இருக்காங்க. எந்த தர்மத்தில் இருந்தாலும், நம்ம எந்த வர்ண ஆசிரமத்துல, நம்ம எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, வர்ண ஆசிரமம் நம்முடைய பாரத கலாச்சாரம், நம்முடைய சனாதன தர்மம் வர்ண ஆசிரம தர்மம். அது இப்ப கலியுகத்துல என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே பிறப்பால் ஆயிடுச்சு. வேத காலத்துல பிறப்பின் அடிப்படையில் அல்ல, வர்ணாசிரமம் என்பது குணத்தின் அடிப்படையிலும் தொழில் அடிப்படையில். நம்ம என்ன குணத்தில் இருக்கோம், என்ன தொழில் பண்றோம், இதை வைத்துதான் பிரிக்கப்பட்டது. சதுர்வர்ணம் மயாசிஷ்டம் குண கர்ம விபாகசக.
4 வர்ணங்களும் ஆசிரமும் என்னாலே உருவாக்கப்பட்டது. எதன் அடிப்படை? குணத்தின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படை. கர்மம், குண கர்மம். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய அகர்த்தாரம் அவ்யயம். கிருஷ்ணர் தான், பகவான் தான் இந்த 4 வர்ணங்களை உண்டு பண்ணாரு. அந்த வர்ணங்களை பகவான் உண்டு செய்தாலும் தோற்றுவித்தாலும் அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். வித்ய அகர்த்தாரம் அவ்யயம், அழிவற்றவர். அப்போ இது எதன் அடிப்படையில? குணத்தின் அடிப்படையிலும் தொழிலின் அடிப்படையிலும் வர்ணாசிரமம். அப்போ ஒருத்தர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, தர்மஸ்வனுஷ்டிதா வம்சா விஸ்வக்ஷேன கதாசய, பகவானுடைய கதைகளை கேட்கவில்லை என்றால் அவர் பிரம்மச்சாரியா இருக்காரோ, ஸ்டூடெண்டா இருக்காரோ, அல்லது துறவர வாழ்க்கையில் இருக்கிற சன்னியாசியா இருக்காரோ, அல்லது இல்லற வாழ்க்கையில கிரகஸ்தனா இருக்காரோ, ஒரு பிராமணன், பண்டிதன், யாராக இருந்தாலும் சரி, அவர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, விஸ்வக்ஷேன கதாசேக, பகவானுடைய கதைகளை கேட்க ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பகவானுடைய கதைகளை கேட்க வேண்டும். அப்படி பகவத் கதை, கிருஷ்ண கதா, கிருஷ்ண கதையை கேட்காதவங்க, அவங்க எந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க பேரளவான பிராமணராகவும் பேரளவான சன்னியாசி மதன். தர்மஸ்வனுஷ்டிதா வம்ச விஸ்வக்ஷேன கதாசயா நோத்பாதயத் எதிரதின் ஸ்ரமயைவகி கேவலம். சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம், வெறுமனே கால விரயம். நான் பெரும் பண்டிதன், பெரும் பிராமணன் சொல்லிக்கலாம், ஆனா கிருஷ்ண கதை கேட்கல, அப்ப கால விரயம் தான். என்ன பிராமணா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் பெரும் சன்னியாசி, ஆனா கிருஷ்ண கதை கேட்கல, கால விரயம் தான். அப்போ அவர் எந்த வர்ணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், கிருஷ்ண கதா, பகவத் கதை, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதை கேட்கவில்லை என்றால் அவர் எந்த வர்ணம், எந்த ஆசிரமத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் கால விரயம் செய்து விட்டார். வெறுமனே டைம் வேஸ்ட், நேர விரயம், கால விரயம், நேர விரயம், சக்தி விரயம், எல்லாம் வேஸ்ட். வெறுமனே கிருஷ்ணனுடைய கதையை கேட்காது. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் கிருஷ்ண கதா, பகவத் கதையை கேட்பது மிக மிக முக்கியமானது. எல்லா வர்ணத்தவரும் எல்லா ஆசிரமத்தவரும் கட்டாயம் பகவானுடைய கதையை கேட்கும். பாகவத கதைகள், ராமாயணம், மகாபாரதம், பகவத் கதை, கிருஷ்ண கதா, கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட கதை, இதை கேட்கவில்லை என்றால் அவங்க நேரத்தை வீண் செய்து விட்டார்கள். அவங்க மாயா கதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கிராமிய கதா, கிராமிய கதைன்னா இன்னைக்கு உலகத்துல என்ன நடந்தது, எந்த அரசியல்வாதி என்ன ஆனாரு, என்ன சினிமா நடிகை என்ன ஆனாங்க, இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஆனாங்க, எடுத்து வீட்டுல என்ன நடந்துச்சு, அந்த சொந்தக்காரங்க என்ன ஆனாங்க, இந்த நண்பர் என்ன ஆனாரு, இப்படியே கிராமிய கதை பேசி பேசி நம்ம வாழ்க்கையே வீணாப்படும். நம்ம மனித வாழ்க்கை பகவானை அடைவதற்காக, வர்ணாசிரம தர்மம் பகவானை அடைவதற்காக. வர்ணாசிரம தர்ம ஆச்சாரிய புருஷேர பரமான் விஷ்ணுராராததே வண்ணன்ன தோஷ காரணம். வர்ணாசிரம தர்மத்துடைய முக்கியமான குறிக்கோள் பகவானை திருப்திப்படுத்துறது தான். அதப்பும்பி துஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகசக சானுஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம். ஒருத்தர் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் சரி, அவர் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, அவர் பண்டிதனோ இல்ல அரசியல்வாதியோ நிர்வாகியோ அல்லது வியாபாரியோ அல்லது தொழிலாளியோ அல்லது ஒரு பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ அல்லது கிரகஸ்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிற குடும்பஸ்தனோ யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்னவா இருக்க வேண்டும்? கிருஷ்ணரை திருப்திப்படுத்த, பகவானை திருப்திப்படுத்த, பகவானுடைய திருநாட்டில் போகுது, திரும்பி பகவானுடைய உலகத்துக்கு போகும். அப்ப அதுக்கு கிருஷ்ண கதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த அத்தியாயம் கிருஷ்ண கதையை கேட்பது மிக முக்கியமானது. அப்ப யார்கிட்ட இருந்து கேட்கணும்னு அடுத்த கேள்வி. யார்கிட்ட வேணாலும் கேட்கலாமா? இப்போ சமூக வலைதளங்கள்ல நிறைய யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்கள் நிறைய பேர் கிருஷ்ண கதை பேசுறவங்க இருக்காங்க. நிறைய சாமிஜி, சோகால்டு சாமிஜி, பேரளவான ஆசிரமம் வச்சிருக்கிற சாமியாருங்க, அப்புறம் அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், இவங்க கூட கிருஷ்ண கதை பேசுவாங்க. அரசியல்வாதி பேசுவாங்க, சினிமா நடிகரும் பேசுவாங்க. அப்ப இவங்க கிட்ட இருந்து கேட்கலாமா? யார்கிட்ட இருந்து கேட்கணும்? ஏன் பக்தர் அல்லாதவங்க இருந்து கேட்க கூடாது, பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும்? எந்த மாதிரி பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும்? அதுக்கான இந்த அத்தியாயம் பதில் சொல்லு. அப்போ ஒரு முறை
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஜெகநாதபுரியில் தங்கி இருக்கும் போது பிரத்யும்ன மிஸ்ரா அப்படின்னு ஒரு பிராமணர், பிரத்யும்ன மிஸ்ரா வெறும் பண்டிதர், உயர்ந்த குலத்துல பிறந்த பிராமணர். அவரு மகாபிரபு திருப்பாதங்களை சரணடைஞ்சார். மகாபிரபுட்ட வந்து நமஸ்காரம் செய்து அவருடைய பாதங்களை பிரார்த்திக்கிறார். மகாபிரபு, நான் செய்த பாக்கியம் தங்களுடைய திருவடிகளை சேவிச்சது, பெரும் பாக்கியம். உங்களை போல ஒரு தெய்வீகமான நபரை சந்தித்தது என் வாழ்க்கையில நான் செய்த பாக்கியம். நான் வந்து உங்களிடம் கிருஷ்ண கதா கேட்கறதுக்காக வந்திருக்கேன். உங்ககிட்ட இருந்து கிருஷ்ணனுடைய கதையை கேட்கணும். தயவுசெய்து எனக்கு கிருஷ்ணனுடைய கதையை சொல்லுங்க. அப்போ மகாபிரபு ரொம்ப பணிவா சொல்றாரு, பிரத்யும்ன மிஸ்ரரு, எனக்கு கிருஷ்ண கதை தெரியாது, நான் அந்த அளவுக்கு பக்குவமானவன் கிடையாது. எனக்கு கிருஷ்ண கதைனா என்னங்கிறது ராமானந்த ராயர் சொல்லிக் கொடுத்தார். அதனால என்னை காட்டிலும் மிக அழகாக, மிக அற்புதமாக கிருஷ்ண கதா பகவானுடைய கதைகளையும் லீலைகளையும் பகிர்வதில் மிக சிறந்த ஒரு நபர், அவரை விட ஒரு சிறந்த நபர் இல்ல ராமானந்த ராயர் அப்படின்னு ராமானந்த ராயருடைய மகிமைகளை எடுத்து சொல்றாரு மகாபிரபு. அப்ப மகாபிரபு சொல்றாரு, நீங்க ராமானந்த ராயர்கிட்ட போங்க, ராமானந்த ராயர்கிட்ட போய் அவர்கிட்ட இருந்து கிருஷ்ண கதை கேளுங்க, அவர் ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, அவர்கிட்ட போய் நீங்க கிருஷ்ண கதை கேளுங்க. ராமானந்த ராயர் பிறவியில ஒரு காயஸ்த குலம், ஒரு சூத்திர குலத்துல பிறந்தவர். மகாபிரபு தென்னிந்தியா யாத்திரை செல்லும் பொழுது சர்வபௌம பட்டாச்சாரியா, இது நம்ம முன்றைய அத்தியாயத்துல மத்திய லீலை, இதுக்கு முன்றைய அத்தியாயங்கள்ல மத்திய லீலையில ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஜெகநாத்பூர்ல தங்கி இருந்த போது அவர் தென்னிந்தியா யாத்திரை போறார். அப்போ சர்வபௌம பட்டாச்சாரியா மகாபிரபுட்ட வேண்டிக்கிறார், மகாபிரபு நீங்க தென்னிந்தியா யாத்திரை போறீங்க, அங்க விஜயநகரத்துல கோதாவரி நதிக்கரையில ராமானந்த ராயன் ஒரு பக்தர் இருக்கார், தயவுசெய்து நீங்க அவர் சந்திக்கணும். மகாபிரபு அவர் ஒரு சூதரன் விளக்கிடாதீங்க, அவர் ஒரு பிறப்பாலதான் அவர் சூதரன், ஆனா மிக உன்னதமான பக்தர், தாங்கள் சந்திப்பதற்கும் பழகுவதற்கும் மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பக்தர், நீங்க சந்திப்பதற்கு சால சிறந்த ஒரு பக்தர் அவர். அதனால மகாபிரபு தயவுசெய்து என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ராமானந்தராயர் ஒரு பிறவியில் ஒரு சூதரன் விளக்கிடாதீங்க, நீங்க அவர் சந்திக்கணும். மகாபிரபு அப்படியே ஆகுது, அது கட்டாயம் ராமானந்தராயர் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாத்திரை வந்தார். அப்ப தென்னிந்தியா யாத்திரை வந்து பல தேசங்கள்ல புனித ஸ்தலங்கள்ல யாத்திரை போயிட்டு மகாபிரபு கோதாவரி நதிக்கரையில வந்தார். அன்றைக்கு விஜயநகரம், இன்றைக்கு வந்து ராஜமன்றின்னு ஒரு அழகான ஒரு டிஸ்ட்ரிக்ட், கோதாவரி நதிக்கரையில. அங்கு கோபூர்னு சொல்லி அழகான ஒரு சிறிய கிராமம், கோதாவரி நதிக்கரையில் கோபூர். அங்கு கோதாவரி நதியை பார்த்தோன்னே மகாபிரபு யமுனையோட ஞாபகம் வந்து, கோதாவரி நீராடி விட்டு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே நாம ஜபிச்சு மகாபிரபு கோதாவரி கரையில நீராடி விட்டு அங்க உட்கார்ந்துருக்கார். அப்போ மதராசப்பட்டினம் விஜயநகரத்துடைய ஒரு பெரும் ஒரு கவர்னர் போஸ்ட்ல இருக்காரு ராமானந்த ராயர். ராமானந்த ராயர் கோதாவரியில குளிக்க வர ஒரு அழகான பல்லக்குல ராமானந்த ராயர் எழுந்தருள பண்ணி அவர் உட்கார வச்சு சேவகர்கள்லாம் தூக்கிட்டு வராங்க. அப்ப அவரை சுத்தி பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதுறாங்க. அப்படின்னு பிராமணர்கள்லாம் வேத மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. புராணங்கள் இருந்து வேதங்கள் இருந்து மந்திரங்களை வாசிக்கிறாங்க. ரெண்டு பெரிய துந்துபி எல்லாம் முழங்கு, துந்துபி முழங்க, வேடிக்கைகள் மத்தளமெல்லாம் முழங்க, நாதசுரம் வாசிக்க, பெரும் ஊர்வலம், பெரிய ஊர்வலம். கவர்னர் குளிக்க போறது. அப்போ அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்காரு, ஆனா பிறப்பால ஒரு சூதரன், ஆனா பெரிய பதவியில் இருக்காரு, விஜயநகரத்துடைய கவர்னர். அப்போ அவர் குளிக்க வரும்போது, கோதாவரியில குளிக்க வரும்போது மகாபிரபு கோதாவரி கரையில் அமர்ந்திருக்கார். நல்ல சூரியனை போல பிரகாசம், சூரியனை போல தேஜஸ், தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், உலகால் வரை நீண்ட கரங்கள், பறந்து விரிந்த தோள்கள், இளம் சன்னியாசி, காவி உடை அணிஞ்சிருக்காரு. அப்படி சூரியனை போல பிரகாசிக்கிறார். மகாபிரபு பார்த்த உடனே ராமானந்தராயர் ஓடி வர, ஓடி வந்து மகாபிரபு திருப்பாதங்களை நமஸ்கரிக்கிறார்.
மகாபிரபு அப்படி எடுத்து கட்டி தழுவிக்க, 2 பேர் கண்ணுல இருந்த அருவி மாதிரி கண்ணீர் வந்து ஒருத்தர் நனைஞ்சு அப்படியே உடம்பெல்லாம் நனைந்து அந்த நீரானது ஆறாக ஓடி கோதாவரியில கலக்கு. இது வந்து நம்மள மாதிரி உள்ளவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. மகாபிரபுக்கும் ராமானந்தராயருக்குள்ள அன்பு பரிமாற்றம். ஒருத்தர் அழும்போது கண்ணில் இருந்து அருவி மாதிரி ஜலம் பெருக்கெடுத்து கண்ணீரானது அப்படியே அருவி மாதிரி வந்து உடம்பெல்லாம் நனைந்து அப்படியே ஓடுதாரு. இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற பிராமணனுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்னது இது? அந்த சன்னியாசி இந்த சூதரனை போய் கட்டி தழுவிக்கிட்டு இருக்காரு, இந்த சூதரன் போய் அந்த சன்னியாசியோட சேர்ந்து அழுகிறாரு, என்ன நடக்குதுங்க? இந்த பிராமணர்களால புரிந்து கொள்ளவே முடியல. ராமானந்தராயருக்கும் மகாபிரபுக்கள் உள்ள அன்பு பரிமாற்றம் பிராமணர்களால் புரிந்து கொள்ள முடியும். நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்ப மகாபிரபு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டாரு, ராமானந்தரையும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. நீங்க வந்து சாயந்தரமா வாங்க, இவ்வளவு பேர் வேண்டாம், ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட கூட்டிட்டு வாங்க, நம்ம ரொம்ப நேரம் பேசலாம், கிருஷ்ண கதை பேசலாம். அப்ப மகாபிரபு ரொம்ப பணிவா பிரார்த்திக்கிறேன், நான் ஒரு மாயாவதி சன்னியாசி, எனக்கு என்ன அருகதை இருக்கு? உங்களை சந்திச்சது நான் என்னுடைய தென்னிந்தியா யாத்திரையை முழுமையடைஞ்சு உங்களை சந்திச்சது நான் செய்த பாக்கியம். இப்படி மகாபிரபு பணிவோடு ராமானந்தருடைய குணங்களை புகழ்றேன். ராமானந்தராயரோ, மகாபிரபு நான் ஒரு கீழ்குலத்தில், நான் ஒரு சூத்திரன், நான் ஒரு இழிகுலத்துல பிறந்தேன், உங்களுடைய திருவடிகளை தரிசனம் செய்து நான் செய்த பாக்கியம் அப்படின்னு ராமானந்தராயர் மகாபிரபுடைய குணங்களை புகழ்றேன். 2 பேரும் அன்னைக்கு சாயந்தரம் ராமானந்தராயர் வர்றாரு, ஒரே ஒரு சர்வெண்ட், ஒரே ஒரு வேலைக்காரனை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு மகாபிரபு ராமானந்தராயர் மணிக்கணக்கா கிருஷ்ண கதை பேசினாங்க. 10 நாள் தொடர்ந்து 10 நாட்கள் ராமானந்தராயர் பேச வச்சார் மகாபிரபு. பொதுவா பகவான் பேசுவாரு, பக்தர்கள் கேட்பாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசினார், அர்ஜுனன் கேட்டார். இங்க என்ன பண்ணிட்டாரு மகாபிரபு? ராமானந்தராயரை பேச வச்சு அவர் கேட்கிறார். ராமானந்தராயர் வேற யாரும் ஒண்ணு இல்லை, அவர் அர்ஜுனன் அப்புறம் விசாகா சகி 2 பேரும் சேர்ந்த ஒரு அவதாரம். கிருஷ்ணலீலையில அர்ஜுனராகவும் விசாகா தேவியாவும் தோன்றியவர் சைத்தன்ய லீலையில் ராமானந்தராயரா வந்திருக்கு. இப்ப ராமானந்தராயரை மகாபிரபு பேச வச்சார். ராமானந்தராயர் அற்புதமான பக்தி யோகத்தோட ரசங்களும் உன்னதமான லீலைகளும் வர்ணிக்கிறார். பக்தியினுடைய மகிமை, பக்தனுடைய தெய்வீகமான குணங்கள், உன்னதமான கோபிகளுடைய பாவம், மாதுரிய ரசம், இதெல்லாம் அற்புதமா வர்ணிச்சு மகாபிரபு பேச வச்சு பேரானந்தம் அடைஞ்சார். அப்ப பிரத்யும்ன மிஸ்ரா மகாபிரபுட்ட வந்திருக்காரு, கிருஷ்ண கதை கேட்கணும். மகாபிரபு சொன்னாரு, எனக்கு கிருஷ்ண கதையில ஒண்ணும் தெரியாது, நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது, அந்த அளவுக்கு நான் தேர்ச்சி பெற்றவன் இல்ல, நீங்க ராமானந்தராயிட்ட போங்க, அவர் அழகா சொல்லுவார், அவர் தான் சால சிறந்தவர் நீங்க கேட்கறது. அப்போ பிரத்யும்ன மிஸ்ரரும் மகாபிரபுட்ட உத்தரவு வாங்கிட்டு ராமானந்தராயோட வீட்டுக்கு வர்றாரு. ராமானந்தராயோட வீட்டுக்கு வந்த பொழுது அவருடைய வேலைக்காரர், அவருடைய சர்வெண்ட் பிரத்யும்ன மிஸ்ரரை உட்கார வைக்க, நீங்க உட்காருங்க, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். அப்ப கேட்கிறாரு, ராமானந்தராயர் என்ன பண்றாரு, நான் அவர் பார்க்கணும், நான் ரொம்ப தூரத்திலிருந்து வரேன், நான் ராமானந்தராயர் சந்திக்கணும். அப்ப ஒரு வேலைக்காரனுக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் பார்க்க முடியுமா, உடனே பார்க்க முடியுமா? இப்ப வேலைக்காரர் சொல்றாரு, அவர் வந்து ஒரு நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நீங்க கொஞ்சம் காத்துருங்க, நான் அவர்கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. ராமானந்தராயர் ஜெகநாத் வல்லப நாடகா அப்படின்னு ஒரு டிராமா, ஒரு நாடகம், ஜெகநாத் வல்லப நாடகா அப்படின்னு ஒரு நாடகம். அப்போ 2 தேவதாசிகள், தேவதாசிகள்ங்கிறவங்க ரொம்ப அழகா நடனம் ஆடுறவங்க, ராஜாக்கள். அந்த காலத்துல தேவதாசிகளா இருப்பாங்க, அவங்க மன்னர் முன்னாடி போய் ராஜாக்கள் முன்னாடி சபையில நடனம் ஆடுவாங்க, அவங்க டிராமா போடுவாங்க, பாடுவாங்க, இயல் இசை நாடகம், இந்த மாதிரி ஒரு கலைஞர்கள், இயல் இசை நாடகம் செய்யக்கூடிய கலைஞர்கள் தேவதாசி. 2 அழகான தேவதாசி, அழகான இளம் பெண்கள், அழகான தேவதாசிங்க, நல்ல ஒரு பொன் நிறம், அழகான உடம்பு, இளம் பெண்கள். அந்த 2 தேவதாசிகளையும் ஒரு தனியான இடத்துல, ஒரு தோட்டத்துல, ஒரு பூங்காவில், ஒரு தோட்டத்துல தனி இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறேன், அவங்களுக்கு வந்து நாடகம் கற்பிச்சு கொடுக்கிறார். இந்த நாடகமானது ஜெகநாதர் முன்னாடி அரங்கேற்றம் பண்ணும். பகவான் ஜெகநாதர் முன்னாடி ஒரு அழகான நாடகம் அரங்கேற்றம் செய்வதற்காக ஒத்திகை பார்க்கிறார். அப்ப ராமானந்தராயர்
ராமானந்தராயரை போல தூய்மையான பக்தர்கள் அவங்க எது செய்தாலும் பகவத் சேவையில சிறந்ததாக பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இருக்கிறதுல பெஸ்டா நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம செய்யக்கூடிய சேவையானது, நம்ம எந்த ஒரு சேவை பண்ணாலும் அதை கூடுமான வரைக்கும் சிறப்பாக செய்ய வேண்டும். பகவானை முழுமையாக திருப்திப்படுத்து. நம்முடைய சேவையானது பகவானை பூர்ணமாக திருப்திப்படுத்துறதுக்காக உடல், மனம், புத்தி அனைத்தையும் முழுமையாக இணைச்சு கொண்டு கூடுமான வரைக்கும் இந்த சேவையில லயத்து செய்வது. பார்த்து பார்த்து ஒன்னொன்னும் இது நான் பகவானுக்காக செய்யறது. இப்ப நம்ம போகா பண்றோம், கிச்சன்ல குக்கிங் பண்றோம், அப்புறம் கீர்த்தனம் பாடுறோம், அப்புறம் புத்தக விநியோகம் செய்யறோம், பிரச்சாரம் செய்யறோம், பகவானை அலங்காரம் பண்றோம், ஆரத்தி பண்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சேவையும் அதுல லயித்து போய் அப்படியே அந்த பாவத்துல, பக்தி பாவத்துல, சேவை பாவத்துல கூடுமான வரைக்கும் நம்ம வேற எந்த பௌதிக சிந்தனையும் தோன்றாத வண்ணமாக நம்மை முழுமையாக அதை லயித்துக் கொள்ளும். என்ன பண்ணாலும் பெஸ்ட், கிருஷ்ணனுக்கு பெஸ்டா செய்யணும். யசோதா அப்படின்னா யசோதா அம்மாவுடைய பேர் யசோதா. யசோதா அப்படின்னா கிருஷ்ணருக்கு புகழ் தருபவன். யசோதாமா என்ன பண்ணுவாங்க, எது பண்ணாலும் பெஸ்ட். தன்னுடைய கோசாலையில மாட்டு தொழுவத்தில் இருக்கிறதுலயே சிறந்த மாடுகள் நூற்றுக்கணக்கான, நந்த மகாராஜுடைய மாட்டு தொழுவத்துல கோசாலையில 9 லட்சம் பசுக்கள் உண்டு. 9 லட்சம் பசு. அதுல ஒரு 100 பசுவை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 100 பசுவை தேர்ந்தெடுத்து அந்த 100 பசுவுடைய பாலை மற்ற கன்றுக்குட்டிகளாக கொடுத்து அதுல இருந்து ஒரு 10 பசு தேர்ந்தெடுத்து அதுக்கு அவங்களே புல்லெல்லாம் தயார் செய்து நல்ல பசுமையான ஆரோக்கியமான புல்களை அந்த பசுக்களுக்கு கொடுத்து அந்த 10 பசுக்கள் பத்மகாந்தம், ரொம்ப தெய்வீகமான பசுக்கள், நல்ல புஷ்டியான பால் தரக்கூடியது. அந்த பால் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த பால் பத்மகாந்தம் மில்க். அப்படி பக்தர்கள் அந்த மாதிரி. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்ம ஊர்ல இருக்கிறதுலே எது உதவாதோ அது கோயில கொடுத்துருப்பாங்க. இருக்கிறதுல எது ஆகாது, சரி அந்த பையன் சரியில்லை, அவனை கோயில விட்டுருங்க. அப்புறம் எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, நீ பூஜை சர்வீஸ்க்கு போ, பூஜை கோயில போய் சேவை பண்ணு. அப்புறம் எனக்கு இது வேண்டாம் இந்த பொருளை, அப்ப கோயில போய் கொடுத்துட்டு வந்துரு. அப்ப நம்ம ஊர்ல ஜனங்களுடைய மனோநிலை என்னன்னா, எனக்கு எது வேண்டாம், எனக்கு பிடிக்காதது, எனக்கு வேண்டாதது, எனக்கு இஷ்டம் இல்லாதது கோயில கொடுத்துருவோம். அது இல்ல பக்தி. பக்தினா எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அது பக்தருக்கு, பகவானுக்காக அர்ப்பணிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அது நான் பகவானுக்கு கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது பகவான் சேவைக்காக அர்ப்பணிச்சிட்டேன். அதுதான் உண்மையான பக்தி. மிக சிறந்தது, மிக உயர்ந்தது பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அது நம்ம வச்சுக்க கூடாது. அப்போ ராமானந்தராயர் என்ன பண்றாரு, அவருடைய குவாலிட்டி, ராமானந்தராயோட தெய்வீகமான குணம் என்னன்னா, இந்த தேவதாசிங்க, இந்த 2 அழகான பொண்ணுங்க ஜெகநாதர் முன்னாடி பாடி ஆட போறாங்க, ஜெகநாதருடைய நாடகத்தை பாட போறாங்க. அப்ப எந்த மாதிரி எல்லாம் ஜெகநாதர் சந்தோஷப்படுத்தணும், அவருடைய சிந்தனை பூரா அதுதான். அவருடைய மனம், புத்தி, சிந்தனை எல்லாம் இந்த பொண்ணுகளை எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கணும், சிறப்பா நடத்தணும் அந்த நாடகத்தை. அப்ப என்ன பண்ணுவாரு, இவரே இந்த பெண்களை அவங்க உடம்பெல்லாம் அவங்களுக்கு தைலம் போட்டு விட்டு, அவங்க உடம்பெல்லாம் சந்தன தைலம் பூசி, உடம்பெல்லாம் தைலம் போட்டு விட்டு, அவங்கள ஆயில் பாத் பண்ணி, அவங்களை குளிக்க வச்சு, அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி, அவரோட சிகையெல்லாம் அலங்காரம் பண்ணி, கண்கள் எல்லாம் அலங்காரம் செய்து, ஆபரணங்கள்லாம் சூடி, ஆடை அணிவிச்சு, அவங்க எல்லா அவருடைய ஓரொரு அங்கத்தையும் தொடுவார். அந்த இளம் பெண்களுடைய ஓரொரு அங்கத்தையும் தொட்டு அவங்க அவருடைய முக பாவனை எப்படி இருக்கணும், பகவான் முன்பு நடனம் ஆடும் போது அவங்க முக பாவனை எப்படி இருக்கணும், அங்கங்கள் எப்படி அசையணும், எந்தெந்த அங்கம் எப்படி அசையணும், எந்த மாதிரி நடனம் ஆடணும், எந்த மாதிரி அபிநயம் செய்யணும், எந்த மாதிரி பாடணும், எந்த மாதிரி பார்க்கணும், இதெல்லாம் கத்துக் கொடுத்தார் பர்சனலா. அந்த இளம் பொண்ணுங்க அவங்களை தொடும் போது அவருக்கு ஒரு மரத்தையோ அல்லது ஒரு கல்லையோ தொடுவது போலதான் இருக்கும். சற்றும் கிளர்ச்சி அடையவே இல்லை. அவருடைய உடலும் கிளர்ச்சி அடையவில்லை, மனதும் கிளர்ச்சி அடையவில்லை. இதுதான் ராமானந்தராயர்.
மிக உன்னதமான பக்தர். அந்த பொண்ணுகளை வந்து ஒரு ஒரு பௌதீக பொருளாவே அவர் பார்க்கல. அந்த பெண்களை வந்து ஜெகநாதருக்கு முன்னாடி ஒரு நடனமாட வைக்கணும்னா அப்ப அவங்க எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அதுக்காக இவர் அவங்க தயார் பண்றாரு. அப்ப இவர் ராமானந்தராயர் வேற யாரும் இல்ல, அவர் லலிதா விசாகா சகி ஸ்ரீமதி ராதாரணியுடைய அந்தரங்க சேவகையில ஒருத்தங்க, கோபிகளே மிக உயர்ந்தவங்க, எப்பவுமே கிருஷ்ணருக்கு சேவனம் பண்றவங்க. அப்போ அந்த விசாக சக்தியோடைய பாவத்துலதான் அந்த விசாக சக்தி தான் ராமானந்தராயர் பாடி தான் மேல் பாடி. ஒரு ஆண் சரீரம் எடுத்திருக்காரு அவ்வளவுதான். ஆனா அவருடைய சரீரம் ஆன்மீகமானது. அவருடைய தூய்மையான பக்தர்கள், ஆச்சாரியன்மார்கள், குருமார்களுடைய சரீரம் பௌதிகமானது அல்ல, அது ஆன்மீகமானது. அது பௌதிக கண்ணோட்டத்திலே பார்க்க முடியாது. மகாபிரபுடைய சகாக்களை நம்மை போன்ற சாதாரணப்பட்ட நபர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மகாபிரபுடைய தெய்வீகமான லீலைகள், மகாபிரபுடைய சகாக்களுடைய தெய்வீகமான குணங்கள், அவங்களுடைய உன்னதமான நிலையை நம்மை போல சாதாரணப்பட்ட நபர்களால் புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது, மிக மிக கடினமானது. பிரத்யும்ன மிஸ்ரர் காத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப இந்த சர்வெண்ட் வந்து சொன்னாரு, அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து ஆகணும். அவர் இப்போ ஒரு நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றாரு, அவர் தனி இடத்துல அந்த தோட்டத்துல 2 பொண்ணுகளை வந்து அலங்காரப்படுத்திட்டு அவங்களை குளிக்க வச்சு அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வாசனை திரவியம் எல்லாம் போட்டு அவங்கள வந்து டெக்கரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அபிநயம் சொல்லி கொடுக்குறாரு. எந்த மாதிரி கண்ணெல்லாம் செய்யணும், எந்த மாதிரி முகபாவனை இருக்கணும், எந்த மாதிரி நடனம் ஆடணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இவர் பொறுமையா உட்காந்துட்டு இருக்காரு. டைம் போயிட்டே இருந்தது. ராமானந்தராயர் வந்து இதுல தன்னையே முழுவதுமே இணைச்சுக்கிட்டார். அந்த சேவையில அந்த பெண்களை தயார்படுத்துறது முழுமையா பயிற்சி கொடுத்து பின்ன அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவங்களை அனுப்பிச்சு வச்சிட்டேன். யாருக்கும் தெரியாம அவங்களை அனுப்பிச்சு வச்சிட்டேன். பின்ன வந்தா பிரத்யும்ன மிஸ்ரர் உட்காந்துட்டு இருக்காரு. அச்சோ நான் மறந்துட்டேனே, சர்வெண்ட் வந்து சொன்னாரு நீங்க வந்திருக்கீங்கன்னு. அப்போ என்னை மன்னிச்சிருங்க, நான் பெரும் குற்றம் விளைவித்து விட்டேன், உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. நீங்க என்ன விஷயத்துக்கு என்ன பார்க்க வந்தீங்க, நான் என்ன உங்களுக்கு சேவை பண்ணணும்? அடியேன் உங்களுடைய சேவகன், அடியேன் ராமானந்தராயன் உங்களுடைய சேவகன். நான் எந்த மாதிரி உங்களுக்கு சேவை பண்ணணும், நீங்க எதுக்காக கிட்ட வந்திருக்கீங்க, நான் என்ன செய்யணும்? தங்களுடைய திருவடிகளை சேவித்தது நான் செய்த பாக்கியம். உங்களை போன்ற ஒரு பண்டிதனை பிராமணனை சேவிச்சது நான் செய்த பாக்கியம். என்னால உங்களுக்கு என்ன காரியமா, என்னால உங்களுக்கு என்ன நடக்கணும், என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்ப பிரத்யும்ன மிஸ்ரர் சொன்னாரு, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை தரிசித்த மாத்திரத்துல என் ஹிருதயம் தூய்மை அடைஞ்சது. ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் ஒரு விஷயமா வந்தேன், இப்ப நேரம் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுறேன். அடுத்த நாள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரத்யும்ன மிஸ்ரரை சந்திக்கிறார். நீங்க ராமானந்தராயர் பாத்தீங்களா, கிருஷ்ண கதை அவர்கிட்ட கேட்டீங்களா, எப்படி கதை சொன்னாரு, என்ன கதை சொன்னாரு? அப்போ பிரத்யும்ன மிஸ்ரர் சொல்றாரு, நான் போயிருந்தப்போ ராமானந்தராயர் ஏதோ பெண்களுக்கு வந்து தனி இடத்துல போய் அலங்காரம் பண்ணி ஏதோ நாடக ஒத்திகை பார்த்துட்டு இருந்தாரு, அவருக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், காத்திருந்தேன், நேரம் இல்லை, அப்புறம் திரும்ப வந்துட்டேன், அப்படி கிருஷ்ண கதை கேட்கல. உடனே ராமானந்தராயருடைய தெய்வீகமான குணங்களை வர்ணிக்கிறேன். பிரத்யும்ன மிஸ்ரரே, ராமானந்தராயர் ஒரு சாதாரணமான நபர் அல்ல. அவரை போல யார் ஒருவராலும் அது போல செயல்பட முடியாது. நான் ஒரு சன்னியாசி, மகாபிரபு சொல்றாரு, நல்லா கவனமா கேட்கணும். மகாபிரபு என்ன சொல்றாரு, நான் ஒரு சன்னியாசி, நான் பெண்களின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் கிளர்ச்சி அடைந்து விடுவேன். பெண்களின் பெயரை கேட்டாலோ பெண்களை போன்ற உருவ பொம்மையை பார்த்தாலோ நான் வீழ்ந்து விடுவேன். ஆனா ராமானந்தராயரோ இளம் பெண்களை தொட்டு அலங்காரப்படுத்துறார். அப்படின்னா துளி கூட அவருக்கு பௌதிக சிந்தனையும் பௌதிக எண்ணங்களும் கிடையாது. அவர் தன்மை உணர்ந்த ஆன்மா, தூய்மையான பக்தர், அவருடைய சரீரம் ஆன்மீகமானது. 10 இதழ் கொண்டு மகாபிரபு ராமானந்தராயர் புகழ்ற. தயவு செய்து போங்க, திரும்பி போங்க, நான் அமிச்சேன்னு சொல்லுங்க. மகாபிரபு அமிச்சார், உங்ககிட்ட கிருஷ்ண கதை கேட்க சொன்னார், திரும்பி போங்க, தயவு செய்து போங்க, இந்த முறை தவறாம நீங்க அவருக்கு கிருஷ்ண கதை கேட்டு வாங்க.
அப்படின்னு ராமானந்தருடைய மகிமைகளை 10 இதழ் கொண்டு மகாபிரபு வர்ணிக்கிறார். பாருங்க, மகாபிரபு என்ன ஒரு பாடம் கற்பிச்சு கொடுக்கிறாரு. மகாபிரபு பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், ஸ்வயம் பகவான். அவர் என்ன சொல்றாரு, நான் கூட பெண்களுடைய பெயரை கேட்டால் வீழ்ந்து விடுவேன். அப்ப தன்னுடைய பக்தனுடைய புகழை மேலும் அதிகரிப்பதற்காக, ராமானந்தராயுடைய மகிமையும் புகழையும் பறைசாட்டுவதற்கு மகாபிரபு தன்னை தாழ்த்திக்கிறார். அப்ப பகவானே தன் பக்தனை புகழும் போது தன்னை தாழ்த்தி கொள்ளும் போது நம்ம எல்லாம் எம்மாத்திரம். எவ்வளவு அழகா மகாபிரபு கத்துக் கொடுக்கிறாரு. ஒரு பக்தனை புகழ்வதில் எவ்வளவு உற்சாகம் மகாபிரபு 10 இதழ் கொண்டு வர்ணிக்கிறாருங்க மகாபிரபு ராமானந்தருடைய மகிமைகளை. அவர் ஒரு பெரும் சன்னியாசி, வைராக்கியமான சன்னியாசி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், சோட்டா ஹரிதாசர் கிட்டேயே சேர்க்கப்படல மகாபிரபு. பெரும் எச்சரிக்கை விட்டார், பெண்களோடு பழகிறது, பெண்களை பார்க்குவது, பேசுவது கிட்டேயே வராதுகிட்டார் மகாபிரபு. அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஒரு சன்னியாசி. எந்த பெண்களும் அவர் பக்கம், அவர் இருக்கிற திசை பக்கமே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு உதாரணம், வைராக்கியம், ஒரு உதாரணம், முன் உதாரணமா வாழ்ந்து காமிச்சார் ஒரு சன்னியாசியா. அவர் சொல்றார், நான் கூட பெண்களுடைய பேரை கேட்டாலே கிளர்ச்சி அடைவேன், ராமானந்தராயர் அவ்வாறு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி, இந்த முறை நீங்க கட்டாயம் போங்க, ராமானந்தர்கிட்ட கதை கேளுங்க, கேட்டுட்டு வாங்க, என்ன சொன்னார் வந்து சொல்லுங்க. 2வது முறையும் பிரத்யும்ன மிஸ்ரா வராரு. 2வது முறை வராரு. இந்த முறை ராமானந்தராயர் சந்திச்சேன். ராமானந்தராயர் சொன்னார், என்ன பண்ணணும், என்ன வேணும் உங்களுக்கு? என்ன மகாபிரபு அனுப்பிச்சாரு உங்ககிட்ட கிருஷ்ண கதை கேட்க சொல்லி அனுப்பிச்சாரு. மகாபிரபு எங்கிட்ட கிருஷ்ண கதை கேட்க சொல்லி அனுப்பிச்சாரா? ஆமா, உங்ககிட்ட தான் கேட்கணும்னாரு. சரி, மகாபிரபுடைய விருப்பம் அதுவா இருக்கும்னா, அவருடைய கட்டளை அதுன்னு நான் சிறைமேற்கொண்டு செய்ய தயாராரு. மகாபிரபு இப்படி ஒரு கட்டளை எனக்கு கொடுத்திருக்காரு, இப்படி ஒரு சேவை எனக்கு கொடுத்திருக்காரு, உங்ககிட்ட வந்து கிருஷ்ண கதை பேசக்கூடிய ஒரு சேவை எனக்கு கொடுத்திருக்காரு. அப்ப அதை நான் செய்ய தயாரா இருக்கேன். உங்களுக்கு என்ன கதை வேணும், என்ன கதை நீங்க கேட்கணும்? நீங்க வந்து விஜயநகரத்துல மகாபிரபு நீங்களும் ஒரு கலந்துரையாடல் பண்ணீங்க இல்லையா, அந்த லீலைகளா நான் கேட்கணும். நீங்களும் மகாபிரபு நீங்களும் கிருஷ்ண கதை பேசுனீங்களே விஜயநகரத்துல, அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லுங்க. ராமானந்தராயரும் அற்புதமா வர்ணிக்கிறார் பக்தி யோகத்தோடைய மகிமைகள், பகவானுடைய குணாதிசயங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், விதவிதமான ரச தத்துவங்கள். அந்த ரசத்திலே உயர்ந்தது கோபிகளுடைய பாவம், அந்த கோபிகளே சிறந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி, மாதுரிய ரசம், சிங்காரி, இதெல்லாம் அற்புதமா வர்ணிக்கிறார். நேரத்தையும் பார்க்கல, நேரம், காலம், பசி, தாகம் ஏதையை பற்றி கவலைப்படாம ராமானந்தராயர் கிருஷ்ணனுடைய கதைகளை சொல்லும்போது தன்னை மறந்து போன, மறந்து அப்படியே வர்ணிச்சு காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் ஆயிடுச்சு. நம்ம கூட மீட்டிங் பண்றோம், ஒரு 45 நிமிஷம் ஆகும்போது அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலயே நெளிய ஆரம்பிச்சிருவாங்க. 1/2 an hourலயே அப்படியே நெளிவாங்க. ஒரு 40 நிமிஷம் போது அப்படியே டைம் பார்ப்பாங்க. 45 போது கொஞ்சம் எந்திரிப்பாங்க. 50 அப்படியே நடந்து போகும். 1 மணி நேரத்துக்கு ஆள் யாருக்கு ஆகுது, எல்லாம் அப்படியே டிசப்பியர் ஆயிடுவாங்க, எல்லாம் மறைச்சிடுவாங்க. இதுதான் நம்ம கேட்கிறோடைய நிலை. பேசுறவங்களும் அதே மாதிரிதான், அப்படியே பேசுவாங்க. சரி, இதோட இன்னைக்கு முடிஞ்சது. என்ன மாதிரி உள்ளவங்களும் அப்படிதான், இதுக்கு இது போதும், அவ்வளவுதான். அது என்னுடைய லெவல் அவ்வளவுதான். ஆனா தூய்மையான பக்தர்கள், மகாத்மாக்கள், சாதுக்கள், அவங்க பேசும்போது எல்லாம் மறந்து, நேரம், காலம் எல்லாம் மறந்து. ஒரு கூட கேள்விப்பட்டேன், சௌபாத்தி டெம்பிள்ல கௌர பூர்ணிமா பண்டிகை வந்து காலையில பாகவதம் கிளாஸ் ராதநாத் மகாராஜ் ஆரம்பிச்சார். பாகவதம் வந்து கிளாஸ்ல சைத்தன்ய மாப்பிள்ளையில ஆரம்பிச்சார். பாகவதம் கிளாஸ் முடிஞ்சது, மதியம் முடிஞ்சு, சாயந்தரம் முடிஞ்சு, நைட்டு சாயந்தரம் அபிஷேகம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கண்டினியூஸா மகராஜ் வந்து கௌரவ லீலையை பேசியிருக்காரு. துளி கூட அசராம பக்தர்கள் உட்கார்ந்து கேட்டாங்க. இதுதான் அழகான உதாரணம். பேசுபவருக்கும் பேரானதும், கேட்பவருக்கு 6 மணி நேரம் இன்னி அசையாம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு. நிறைய பேர் குழந்தைகளை வச்சிருக்காங்க, கை குழந்தைகளை வச்சிருக்காங்க, பிரம்மச்சாரிகள் இருக்காங்க, சாதுக்கள் இருக்காங்க, எல்லாம் உட்கார்ந்து கம்ப்ளீட்டா மகராஜும் அப்படியே மடை திறந்து வரும் அருவி போல பேசிட்டு இருக்காரு. மடையை திறந்து விடுவாங்க மழை காலத்துல, அணைக்கட்டுல மடை திறந்து விட்டா எப்படி அந்த தண்ணீர் வந்து அப்படி காட்டாற்று வெள்ளம் அடிச்சு போகும், அது போல அப்படியே வர்ணனை. பக்தர்களும் அப்படியே அசையாம உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு.
இதுதான் அழகான உதாரணம் ஸ்ரவணம் கீர்த்தனம். ராமானந்தராயர் பேசி பேசி நேரத்தையும் மறந்து போனார். பார்த்தா பொழுது சாஞ்சிச்சு. அப்பதான் பிரத்யும்ன மிஸ்ரா சரி ஓகே நேரம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேனே. பிரத்யும்ன மிஸ்ராவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது போல விளக்கம் அவர் கேட்டதே இல்லை. அவர் ராமானந்தராவுடைய தெய்வீகமான குணம் புகழ்றாரு. உங்களை போல இது மாதிரி யாரு கிருஷ்ண கதை பேச முடியும்? இது முழுக்க முழுக்க பகவானுடைய மகாபுடைய ஆசீர்வாதம். மகாபிரபு உங்களை பேச வைக்கிறார், உங்களை பேச வச்சு இதை கேட்க வைக்கிறார். பகவான் இப்படிதான் பண்ணுவார். யார வேணாலும் பேச வைப்பாரு, யார வேணாலும் கேட்க வைப்பார். அற்புதமா லீலை புரிவார். அவன் ராமானந்தரை பேச வச்சு பிரத்யும்னரை கேட்க வச்சார். அடுத்த நாள் மகாபிரபுட்ட வராரு. மகாபிரபு கேட்கிறாரு, ராமானந்தராயிட்ட கதை கேட்டீங்களா? பிரத்யும்ன மிஸ்ரர் அற்புதமா வர்ணிக்கிறார். என்ன ஒரு பக்தர், என்ன அழகான வர்ணனை. மகாபிரபு உங்களுடைய கருணை, அவரிடமிருந்து கிருஷ்ண கதை கேட்டது நான் செய்த பாக்கியம். இப்படி ஒரு அற்புதமான வர்ணனை விளக்கங்கள் இதுவரை நான் கேட்டதில்லை. புகழ்றாரு மகாபிரபு ராமானந்தராயரை. பிரத்யும்ன மிஸ்ரர் அவருடைய புகழ் பாடுறாரு. அப்போ இந்த லீலையில மகாபிரபு என்ன பண்ணாரு? மகாபிரபுடைய ஒவ்வொரு லீலையிலையும் அற்புதமான பாடம் கற்றுக் கொடுப்பார். அதாவது யாராவது நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வேதம் தெரியும், நான் பாராளக்கூடிய ராஜவம்சம், நான் பாண்டித்யம் உள்ள உயர்ந்த வம்சம்னு பேசிக்கிட்டு மார்பு தட்டி வீண் கர்வம் கொள்வாங்கன்னா, யாராவது நான் உயர்ந்த குலம், எனக்கு அது தெரியும், எனக்கு வேதம் தெரியும், புராணம் தெரியும், அந்த தேவதையை பத்தி தெரியும், இந்த கடவுளை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி வீண் கர்வம் கொள்றோம். வீண் அகந்தை, வீண் கர்வம், அந்த அவங்களுடைய இந்த கர்வத்தையும் அகங்காரத்தையும் போகக்கூடிய வகையில பிரத்யும்ன மிஸ்ரா ஒரு பிராமணா, ஸ்காலர், பண்டிட். ராமானந்தராயர் பிறப்பால ஒரு சூத்திரன். மகாபிரபு என்ன பண்ணாரு? ராமானந்தராயரை பேச வச்சு பிரத்யும்ன மிஸ்ரர் கேட்க வச்சார். இதுதான் மகாபுடைய அமானுஷ்யமா லீலை. பாண்டித்யம் உள்ள உயர்ந்த குலத்துல பிறப்புல இருக்கிறவர் யார்கிட்ட போய் கிருஷ்ண கதை கேட்கிறார்? ராமானந்தராயர். பிறப்பால் அவர் ஒரு காயஸ்தர், ஆனால் பக்தியில மிக சால சிறந்த மிக உன்னதமான நிலையில் இருக்கு. அவருக்கு நிகரான பக்தர் யாரும் கிடையாது. இது ராமானந்தராயர் மூலமா பண்ணாரா? ஹரிதாஸ் தாக்கூரா, நாமாச்சாரிய பிறப்பால ஒரு யவன குலத்தை சேர்ந்தவர், முசல்மான். அவரு நாமத்துக்கே ஆச்சாரியராக்கிட்டார் ஹரிதாஸ் தாக்கூர். ரூப கோசாமி, சனாதன் கோசாமி 2 பேரும் பிராமண குலத்துல பிறந்தவங்க. யவன ராஜா கிட்ட வேலை பார்த்து அவங்க பிராமணர் சமுதாயத்திலிருந்து விலக்கிட்டாங்க அவங்கள. ஆனா பக்தி யோகத்துடைய விஞ்ஞானத்தை அவங்கள பண்ண வச்சாரு மகாபிரபு. அவங்க 2 பேருக்கும் பயிற்சி கொடுத்து பக்தியினுடைய விஞ்ஞானத்தை புஸ்தகமா எழுத வச்சு அவங்கள முன்னுதாரணமா வாழ்ந்து காமிக்க வச்சு அவங்க மூலமா அற்புதமான சேவைகளை பண்ணாரு. பாருங்க, யாராவது வீண் கர்வம் கொள்வாங்க அப்படின்னா, நான் உயரத்துக்குள்ள பிறப்பு, எனக்கு பெரும் பாண்டித்யம் இருக்கு, நான் ராஜவம்சத்துல பிறந்தவன், அதெல்லாம் ஒண்ணு உதவாது. இந்த பக்தர்கள் மூலமா அதெல்லாம் அந்த மாதிரி உள்ள அகங்காரத்தை பொடிப்படியாக்கிட்டேன். இது போலதான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதர், இவங்கெல்லாம் ஆச்சாரியன்மார்கள். ஒன்னுத்துக்குமே அதாவது என்ன சொல்றது, ஒரு அடிப்படை எதுவுமே தெரியாது. ஒரு அடிப்படை தத்துவங்கள் கூட தெரியாம ஒரு ஒரு கீழ்நிலையாக வாழ்ந்திருந்த மனிதர்களே கடைநிலையாக இருந்தவங்க. மது போதைக்கல்ல அடிமையாகி ரொம்ப ஒரு மோசமான நிலையில் உள்ளவங்கள பிராமணனை காட்டிலும் கடந்த மிக உன்னதமான நிலை வைஷ்ணவம், கிருஷ்ண பக்தர் ஆக்கிட்டார் பிரபுபாத். எங்கிருந்து அவங்களை எங்க கொண்டு வந்துட்டார்? போதைக்கும் மதுக்கும் அடிமையா இருந்த பெண்களோட அடிமையா இருந்தவங்க அதையெல்லாம் விட்டு பெரும் பக்தர்களாகி பிராமண தீட்சையை வாங்கி சன்னியாசி எடுத்துக்கிட்டு கணவன் மனைவி போல இல்லற வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வேத கலாச்சாரம், வைணவ கலாச்சாரத்தை பின்பற்றி மிக உன்னதமான பக்தர்களானாங்க. அதனாலேயே பிரபுபாதர் மேல நிறைய பேருக்கு பொறாமை உண்டு. பக்தி சித்தாந்த மகாராஜ் மேலே பொறாமை உண்டு. அவர் வங்காளத்துல பிரச்சாரம் பண்ணும்போது அவரை கொல்லணும்னு எல்லாம் முயற்சி பண்ணாங்க. பிரபுபாதரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க, பக்தி சித்தாந்த மகாராஜை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி உள்ள அகங்காரம், பிறப்பால நான் உயர்ந்த குலம் சொல்லி வீண் அகங்காரம் கொள்றவங்க, கர்வம் கொள்றவங்களுக்கு தக்க பாடம் போட்டுறாரு மகாபிரபு இந்த லீலை குலம்.
அப்ப இது என்ன தகுதி? கிருஷ்ண கதா கேட்பதற்கு பிறப்பல்ல ஒரு தகுதி. பிறப்போ, உயர்ந்த குல பிறப்போ, வேத பாராயணமோ, மந்திர பாராயணம் பண்றதல்ல தகுதி. நாம் பகவானுடைய திருப்பாதங்களை பூர்ணமாக சரணாகதி பண்ணியிருக்கோமா? பக்தி யோகத்தை ஸ்ரத்தையோடு பயிற்சி பண்றோமா? உண்மையான குரு சீட பரம்பரை ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பக்தருடைய திருப்பாதத்தை பின்பற்றி கொண்டு அவங்க அடிச்சுவட்டை பின்பற்றமா? பூர்வ ஆச்சாரியருடைய போதனைகளை பின்பற்றமா? பகவத் சேவையில தமிழை முழுமையா எடுத்துக்கிட்டோமா? அதுதான் முக்கியம். அப்ப வைஷ்ணவனா இருக்கிறதா முக்கியமான தகுதியை தவிர, பக்தனா இருக்கிறதா முக்கியமான தகுதியை தவிர, உயர்ந்த குல பிறப்போ பாண்டித்யம் அல்ல ஒரு தகுதி நிரூபிச்சார் மகாபிரபு. ராமானந்தர் பேச வச்சு அது மூலமா ஒரு வைணவனுக்கு பௌதிகமான அடையாளம் கிடையாது. இந்த வர்ணாசிரம் கூட ஒரு அடையாளம் தான். நான் இந்த உடல் நினைக்கும் போது நான் பிராமணன், நான் இந்த உடல் நான் பிராமண குலத்தை சேர்ந்தவன், நான் இந்த உடல் நான் சன்னியாசி, நான் இந்த உடல் நான் சூத்திரன், நான் இந்த உடல் நான் கிரகஸ்தன். ஆனா வைஷ்ணவன்னா, கிருஷ்ண பக்தன்னா, நான் இந்த சரீரம் இல்ல, நான் பகவானின் சேவகன். அல்லதான் மகாபிரபு சொல்றாரு, நாகம் விப்ரோ, நான் நரபதி, நான் பண்டிதன் கிடையாது, நான் நான் பிராமணன் கிடையாது, நான் சூத்திரன் கிடையாது. யாரு? உன்னோட உண்மையான அடையாளம் என்ன? நான் பிராமணன் இல்ல, நான் சத்திரியன் இல்ல, நான் வியாபாரி இல்ல, நான் சூத்திரன் இல்ல, நான் பிரம்மச்சாரி இல்ல, நான் சன்னியாசி. அப்ப நீ யாரு? உன்னுடைய அடையாளம் என்ன? கோபி பரத கமலையோ தாச 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 தாசாலு தாஸ். இதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம். நான் பகவானுடைய சேவகனுடைய 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 சேவகன். இதுதான் என்னோட உண்மையான அடையாளம். இதுதான் நம்மளோட உண்மையான அடையாளம். ஆதார் கார்டு எது? கிருஷ்ணருடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன் தான் நம்முடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு அடையாளம். அது மகாபிரபு இந்த பக்தர்கள் மூலமா ஸ்தாபனம் பண்றாரு. சரி, அப்ப இதே அத்தியாயத்துல இன்னும் ஒரு லீலை. வங்காளத்திலிருந்து ஒரு பிராமணர் வந்தாரு. அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். நல்ல கவிதைகள்லாம் எழுதி, கட்டுரைலாம் எழுதி, ஒரு அழகான ஒரு புஸ்தகம். பகவானுடைய தெய்வீகமான குணங்களை பற்றியெல்லாம் எழுதி ஒரு புஸ்தகம் எடுத்துட்டு வர. இந்த வங்காள பிராமணர் பகவான் ஆச்சாரியங்கிற பக்தருக்கு மிக நெருக்கமானவர். அப்போ ஒரு பகவான் ஆச்சாரியிட்ட வந்தாரு, நான் ஒரு அழகான புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை பற்றி எழுதியிருக்கிறேன், நீங்க கேளுங்க. இவரும் அவருக்கு நெருக்கமான கதைகள்லாம் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கே. சரி, அப்போ அவங்களுடைய பக்தர்கள், கூட இருந்த பக்தர்கள்லாம் கேட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இந்த வங்காள பிராமணர் சொன்னார், இது சைத்தன்ய மகாபிரபு நான் படிச்சு காமிக்கணும், இந்த புஸ்தகத்தை நான் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வாசி காமிக்கணும். சரி, அப்போ ஓகே, நம்ம போலாம், நான் உங்களை அழைச்சிட்டு போறேன்னு பலராமாச்சாரியா அவருடைய சகாக்கள் வைணவர்களா சேர்ந்துக்கிட்டு இந்த வங்காள பிராமணரை மகாபிரபு அழைச்சிட்டு வரதுக்காக வராங்க. அப்ப என்ன ஒரு வழக்கம்னா, மகாபிரபு எதையாவது படிக்கணும் கேட்கணும் அப்படின்னா, யாராவது ஒரு பக்தர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு, ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, ஒரு சாஸ்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு, ஏதாவது பாடல் எழுதியிருக்கிறாரு, ஏதாவது பகவானுடைய கதைகள் எழுதியிருக்காரு அப்படின்னா, புஸ்தகம் எழுதியிருக்காருன்னா, அது நேரடியா முதல்ல மகாபிரபுட்ட போகாது. ஏன்னா மகாபிரபு தூய்மையான பக்தியை மட்டும்தான் கேட்பார். யாராவது மாயாவாதம் எழுதியிருந்தாலோ, கிருஷ்ணருக்கு புறம்பாக ஏதாவது விஷயம் எழுதியிருந்தா மகாபிரபு கேட்க மாட்டார். அப்ப அதை பில்டர் பண்ணும். ஏன்னா எந்த பக்தர் எப்படி எழுதிட்டு வரான்னு தெரியாது. அப்ப ஸ்வரூப் தாமோதர் இடத்துல வருவார். ஸ்வரூப் தாமோதர் கோஸ்வாமி மகாபிரபுடைய செக்ரட்டரி, காரியதரிசி. மகாபிரபு மிக நெருக்கமான சகாக்கள் ஒருத்தர். ஸ்வரூப் தாமோதர் முதல்ல படிச்சு, அதுல எந்த பிழையும் இல்ல, இவர் தூய்மையான பக்தியை பற்றி தூய்மையான பக்தி தொண்டு மட்டும்தான் எழுதியிருக்காரு, பௌதிகமான விஷயம் எதுவும் எழுதல, அவர் ஓகே பண்ணாதான், அவர் சரின்னு சொன்னாதான் அந்த புஸ்தகம் மகாபிரபுட்ட போகும். அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா மகாபிரபு போய், இல்ல இது மகாபிரபு கேட்கக்கூடாது, ஏன்னா இது பக்தியை பத்தி இல்ல, இதுல மாயாவாதம் இருக்கு, இது பக்திக்கு புறம்பான விஷயம் இருக்கு, இது கலப்படமான பக்தி, இது தூய்மையான பக்தி இல்ல அப்படின்னு அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார். அப்ப என்ன பண்ணாங்க, பலராமாச்சாரியா இந்த வங்காள பிராமணரை கூட்டிட்டு, கொஞ்சம் வைஷ்ணவர்களா கூட்டிட்டு ஸ்வரூப் தாமோதர்கிட்ட வந்தாங்க. ஸ்வரூப் தாமோதர் மகராஜ், இந்த பிராமணர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு, இந்த மகாபிரபுட்ட படிச்சு காமிக்கணுமா. அப்போ மகாபிரபு படிக்க மாட்டாரு, நான் முதல்ல படிக்க செக் பண்ணணும், நான் பரீட்சை பண்ணி பாக்குறேன், அது நல்லா இருந்தா நான் மகாபிரபுட்ட அனுப்புறேன். மகாபிரபுட்ட நீங்க நேரடியா போக முடியாது, நான் பரிச்சு பாக்குறேன், இது ஓகேன்னா நான் மகாபிரபுட்ட அனுப்புறேன். சரி படிங்க. அப்போ அவர் படிக்கிறேன்.
படிக்கும் போது ஆரம்பத்திலேயே ஒரு பெரும் பிழையை கண்டுபிடிச்சேன். பெரிய குற்றம் பண்ணிட்டேன், பெரிய அபராதம். என்னன்னா அவர் என்ன எழுதியிருக்காரு, நீலாச்சல தாமம் பூரியில ஒரு பௌதிகமான இடம். அந்த பௌதிகமான இடத்துல அந்த பகவானுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக மகாபிரபு மானிட ரூபத்துல வந்திருக்காரு அப்படிங்கிற அர்த்தம் படுற மாதிரி எழுதியிருக்காரு. இதை படிச்ச உடனே ஸ்வரூப் தாமோட கண்ணுல சவந்து பயங்கரமா இருக்கும். என்ன எழுதியிருக்க நீ, என்ன பெரிய அபராதம் பண்ணிருக்க? பூரி தாமத்துல இருக்கிற பகவான் சச்சிதானந்த சொரூபமானவன். பூரி தாமம் அது பௌதிகமான இடம் அல்ல, தெய்வீகமானது, ஆத்மீக லோகம். அதை நீ பௌதிகமான இடம் எழுதியிருக்க. நீ பண்ண முதல் குற்றம் ஜெகநாதருக்கு பண்ண குற்றம். ஜெகநாதரே ஒரு 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 சிலையாக ஒரு ஒரு பௌதிகமான பொருளை எழுதியிருக்கு. ஜெகநாதர் போய் பௌதிகமான பொருளை, இது பெரிய குற்றம். அது இது நீ ஜெகநாதர் செய்த குற்றம். ரெண்டாவது அடுத்து பண்ண குற்றம், சைதன்யமாக ஒரு சாதாரண மனிதனாக அவர் மனித உடல் எடுத்திருக்காரு. இந்த ரெண்டு பெரும் குற்றம். இந்த குற்றத்துக்கு உனக்கு எப்படி நீ இதை எழுதலாம்? எவ்வளவு பெரிய குற்றம்! இதை போய் மகாபிரபுட்ட படிக்கணுங்கிற நீ, பெரும் அபராதம். இது உனக்கு பயங்கரமான தண்டனை. என்ன தண்டனை கொடுத்தாலும் தகாது. என்ன மாதிரி எழுதிருக்க நீ? தூக்கி போட்டுறாரு, ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. அப்போ வர்ணிக்கிறாரு, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை எழுத வேண்டுமானால் தூய்மையான பக்தர் என்று ரூப கோஸ்வாமி உதாரணம். ரூப கோஸ்வாமி அவ்வளவு அற்புதமான பக்தர். மகாபிரபுட்ட மகாபிரபுடைய கருணையை பெற்று அப்படி அழகா எழுதுற. அப்ப நீங்க பகவானுடைய கதை எழுதணும்னா சாஸ்திரத்தில் உள்ளவாறு எழுதணும். பக்தர் பூர்வ ஆச்சாரியர் எழுதுனது அப்படி எழுதணும். பக்தருடைய அனுகிரகம் பெற்று எழுதணும். பக்தருடைய சங்கத்துல வராம, பக்தருடைய அனுகிரகம் பெறாம, ஆச்சாரியுடைய அனுகிரகம் இல்லாம உங்களால் எழுத முடியாது. இந்த விளக்கத்தை கை விட்டுருங்க, இதை இத்தோட விட்டுருங்க. இனிமேற்கொண்டு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறார். பாகவதம் பறக்கியா பாகவத புஸ்தக பாகவதம் தெரிஞ்சுக்கன்னா பக்தர் பாகவதம் மூலமா தான் போகணும். அப்பதான் அது நீங்க உள்ளவாறு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இது பெரும் குற்றம் செய்துட்டீங்க. அப்ப அவருடைய குற்றங்கள்லாம் சுட்டி காமிச்சார். அப்ப அந்த வங்காள பிராமணர் தன்னுடைய தவறை உணர்ந்து ஸ்வரூப் தாமுடைய திருப்பாதைகள் வந்து பிரார்த்திக்கிறார். அப்போ என்னை மன்னிச்சிருக்க, நான் குற்றம் விளைவித்துவிட்டேன். உண்மைதான். இன்று முதல் எல்லாம் திருத்திக்கிறேன். நான் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாம் திருத்திக்கிறேன்னு அன்று முதல் பக்தருடைய சங்கத்திலிருந்து அவர் படிப்படியா பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சார். அன்று முதல் அவரும் மகாபுடைய சாகத்தில் ஒருத்தரானார். அப்போ பகவானுடைய மகிமைகளை நம்ம யார்கிட்ட கேட்கணும்? பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். தூய்மையான பக்தர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கிட்ட இருந்து கேட்கணும். அப்பதான் நம்ம ஹிருதயத்தில் அது போய் வேலை செய்யும். அவதான் சனாதன் கோசாமி எச்சரிக்கிறார். சனாதன் கோசாமி என்ன சொல்றாரு? அவைஷ்ணவா முகதீப்னா பூதஹரி கதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் சத்வச்சிஷ்ட யதோபயா. வைஷ்ணவா பக்தர் அல்லாதவங்க, பக்தர் அல்லாதவங்க ஹரிகதை கேட்க. ஹரிகதை அமிர்தம், ஹரிகதை அமிர்தம் தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஹரி பகவானுடைய கதை அமிர்தம், ஹரிகதா அமிர்தம். அவைஷ்ணவா பக்தர் அல்லாதது கேட்காதீங்க. ஏன்? அமிர்தம் தானே, கேட்டா என்ன தப்பு? அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய கதையை தானே சொல்றாங்க. நோ, அவைஷ்ணவ முகதீக்னா பூதகதி கதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம். ஏன் கேட்கக்கூடாது? சர்பச்சிஷ்டோ யதோபயா. பால் நமக்கு அமிர்தம் தான், அதுல சந்தேகம் இல்லை. அந்த பாலையே ஒரு பாம்பு தொற்றுச்சுன்னா அது விஷமாயிடும். அது போல பக்தர் அல்லாதவங்களுடைய விளக்கம் படிக்கிறது, கேட்கிறது. மாயாவாதிங்க, சூன்யவாதிங்க, அருவாவாதிங்க, கிருஷ்ணன் மேல அன்பு இல்லாதவங்க, பகவானுடைய ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பக்தர் இல்லாதவங்க, இவங்க விளக்கம் எல்லாம் அமிர்தத்தில் விஷம் கலப்பது போல. அதனால ஒருபோது நம்ம பக்தர் அல்லாதவரிடமிருந்து கிருஷ்ண கதை கேட்கக்கூடாது. பக்தர் மட்டும்தான் கேட்க. இந்த அத்தியாயம் முழுவதுமே நமக்கு ஞாபகப்படுத்துறது பக்தர்களிடம் மட்டும்தான் கேட்கணும். பக்தர் அல்லாதவற்றிருந்து கேட்கக்கூடாது. பக்தர்கள் வரும்போது அவங்களுடைய பேக்ரவுண்டு பார்க்கக்கூடாது. அவங்க எந்த குலத்திலிருந்து வந்திருக்காங்க. வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். அப்போ வைணவர்கள் தூய்மையான வைணவர்கள், அவங்களுடைய பிறப்பெல்லாம் நம்ம ஆராயக்கூடாது. தமிழ்ல கூட சொல்லுவாங்க, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத. நதி எங்கிருந்து வருது, இந்த ரிஷியோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவரு நதி தூய்மையானது, கங்கா தூய்மையானது, யமுனா தூய்மையானது, காவேரி தூய்மையானது, அது எங்கிருந்து வருதுன்னு தேவை, அதை ஆராயக்கூடாது. அது போல வைணவர்கள், குருமார்கள், ஆச்சாரியர்கள், இவங்க யாரு, அவங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன, அதை ஆராயக்கூடாது.
வைஷ்ணவரை வந்து வெளி தோட்டத்தில் வச்சு ஒருபோது நம்ம இடம் போடக்கூடாது. வைணவர் வைணவர் தான், ஆச்சாரியன் ஆச்சாரியன். அப்போ அவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் மகாபிரபு எச்சரிக்கணும். இதனால நம்ம நல்ல சாதுக்களுடைய சங்கத்தில் வந்து குருமார்கள்ட்ட இருந்து கேட்கணும். அதுதான் கேட்பதற்கு சரியான வழி. கேட்குறவங்க ரொம்ப பணிவோடு கேட்கணும். பணிவோடு கேட்கணும், அன்போடு கேட்கணும். சொல்லக்கூடியவங்க நல்ல ஒரு சாதுக்களாகவும் பக்தர்களாகவும் இருக்கணும். இதுதான் இந்த அத்தியாயம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பார்க்கணும். ஜெய கிருஷ்ணா.